வணக்கம். இன்னைக்கு நம்ம தேக சுத்தி பார்க்க போறோம். தேக சுத்தி அப்படின்றது குளியல் முறை. குளியல் அப்படின்றது நோய்களை குணப்படுத்தும். முறையா எப்படி குளிக்கணும் அப்படின்றது இப்ப நெறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த குளியல் நம்ம முறையா எடுக்கிறப்ப, உடல்ல முதல்ல வெப்பக்கழிவு, வெப்பத்தினால் வரக்கூடிய வியாதிகள் குணமாகத் தொடங்கும். அதுக்கு அடுத்தது இம்யூனிட்டி நல்ல பூஸ்ட் ஆகும். தோல், ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிக்கும். இப்ப இதுவரை நெறைய முறைகள்ல குளிச்சிருப்பீங்க. டெய்லி குளிக்கிறது பழக்கமா தான் இருக்கு. அப்ப முறையா எப்படி குளிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப நம்ம சொல்றது போல குளிச்சு பாருங்க. ஒரே நாளில் வித்தியாசம் தெரியும். இந்த குளியல் அப்படின்றது நம்ம நரம்பு மண்டலத்த ஆக்டிவேட் பண்ணும். இப்ப தேக சுத்தி அப்படின்னு வரப்ப, முதல்ல என்ன அப்படின்னா, பச்சை தண்ணியா அல்லது வெந்நீரா அப்படின்றது முதல் கேள்வி. இதுல எப்பொழுதுமே ஆரோக்கியத்துக்கு பெஸ்ட் கோல்டு ஷவர். கோல்டு வாட்டர் தான் பெஸ்ட்டு. குளிர்ந்த தண்ணீர். அது எதனால அப்படின்றது நம்ம தனியா ஒரு காணொளியில பேசியிருக்கிறோம். அதில் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது 2வது குளியலுக்கான முறை. முதல்ல குளியல் அப்படின்றப்ப, நம்ம எந்த தண்ணி குளிக்க போறோமோ, அந்த தண்ணி வாய் முழுக்க நிரப்பிக்கணும். நிரப்பி வச்சுட்டு வாய் முழுக்க நிரப்பி வைக்கிறது அப்படின்னா, கொஞ்சமா கிடையாது, ஃபுல்லா நிறச்சு வச்சுக்கணும். அந்த இடத்துல ப்ரெஷர் உண்டாகணும். அதுக்கு அடுத்து குளிர்ந்த தண்ணீர் கால்ல இருந்து மேல் நோக்கி வரணும். முதல்ல கால்ல, அதுக்கு அடுத்தது முட்டி கீழ வரை, அதுக்கு அடுத்தது தொடைப்பகுதி, இடுப்பு பகுதி, வயிற்று பகுதி, கொஞ்சம் கொஞ்சமா மேல் நோக்கி வந்துட்டு, மேலே ஏறி வரப்பயே கீழ இருக்கிற சூடு எல்லாமே மேலே வரத ஃபீல் பண்ண முடியும். நம்ம உடல்ல கவனம் வச்சிருக்கிறப்ப. அதுக்கு அடுத்தது கடைசியாக தலையில ஊத்தி குளிக்கணும். அப்ப தலையில ஊத்தி குளிக்கணும் அப்படின்றப்ப, அப்ப லேடீஸு டெய்லியுமே தலைக்கு ஊத்தி குளிக்கணுமா அப்படின்ற கேள்விக்கு, குளியல் அப்படின்னாலே தலைய மட்டும் விட்டுட்டு குளிக்கக்கூடாது. தலையும் சேர்த்து தான் குளிக்கணும். தலையும் சேர்த்து குளிக்கும்போதே ஹேர் ஃபாலு, தலையில பொடுகு, ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கம் இல்லாம இருக்கிறது, இது எல்லாமே சரியாகும். ட்ரிபிள் வார்மர் அப்படின்றது அக்குபஞ்சர்ல ஒரு ரகசியம். இப்ப அதையும் நெறைய பேர் சொல்றதே இல்ல. அந்த சிலபஸ்லயே ட்ரிபிள் வார்மரை பத்தி முழுமையா சொல்றது கிடையாது. ட்ரெடிஷனல் அக்குபஞ்சர் பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு மட்டும் தான் அத பத்தி தெரியும். இப்ப ட்ரிபிள் வார்மர் சரியில்ல அப்படின்றப்ப, அந்த இடத்துல இயக்கங்கள் சரியா இருக்காது. இப்ப கழுத்து வரை நீங்க குளிக்கிறீங்க, முகத்துக்கு தண்ணி ஊத்தி குளிக்கிறீங்க, தலைக்கு தண்ணி ஊத்துறதில்ல அப்படின்றப்ப, மீதி எல்லா பாகங்கள் ட்ரிபிள் வார்மர் சீர் பண்ணிக்கும். அப்ப தலைக்கு மட்டும் நீங்க ட்ரிபிள் வார்மரை சரி பண்ணல. அப்ப அங்க இயக்கங்கள் பாதிக்கும். அப்ப தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனை, தலைமுடி உதிர்றது, நான் மேலே சொன்ன அந்த பிரச்சனைகள் எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தலைக்கும் சேர்த்து ஊற்றி குளிக்கணும். அப்படி முடியல அப்படின்ற பட்சத்தில் என்ன செய்யலான்னா, தண்ணீரில் துணி நனைச்சிருங்க, ஒரு டவல் நனைச்சிருங்க, பருத்து துணி நல்லா புழிஞ்சிடணும். புழிஞ்சிட்டு அதுக்கடுத்து அது தலப்பா கட்டி மாதிரி கட்டிக்கணும். தலையில் கட்டிட்டு அதுக்கப்புறமா மேலுக்கு மட்டும் குளிச்சுக்கலாம். அப்போ அப்படி செய்கிறப்பையும் குளியல்னால வரக்கூடிய அந்த தவறு நடக்காது. அதுக்கு அடுத்தது குளியல் அப்படின்றப்ப, அதுக்கு என்ன நம்ம பயன்படுத்தணும்? உடல்லையே பெரிய உறுப்பு அப்படின்றது நம்முடைய தோல், ஸ்கின் தான். அப்போ ஸ்கின்னின் மூலமாக நம்ம சுவாசிக்கிறோம். தோலில் நம்ம என்ன போட்டாலுமே அது இரத்தத்தில் கலக்கும். குளியல் அப்படின்றது இரத்தத்திற்கு நேரடியாக உட்பொருட்களை, இரத்தத்திற்கு உணவு நேரடியாக கொடுக்குற ஒரு முறை. அப்போ இதை டெய்லி செய்கிறோம். அப்போ டெய்லி செய்கிறோம் அப்படின்றப்ப இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். தோலில் எதை தேய்ச்சாலும் ரத்தத்தில் கலக்கும் அப்படின்னா, தோலில் நல்ல பொருட்கள் தேய்ச்சி குளிக்கணும். கெமிக்கல் சார்ந்த எந்த ஒரு பொருட்கள் பயன்படுத்தாதீங்க. வீட்டில் செஞ்ச குளியல் பொடி அதை பயன்படுத்துங்க. அதுதான் பெஸ்ட்டு. அப்போ வீட்டில் நம்ம எளிமையாக எப்படி குளியல் பொடி செய்கிறது அப்படின்னா, தேக சுத்தி சூரணம் முறை, எங்கள் ஆசான் சொன்ன முறை இது. முதலில் கடலை மாவு 1/2 கிலோ, பச்சரிசி மாவு 1/4 கிலோ, பச்சை பயிறு மாவு 1/4 கிலோ, பூலாங்கிழங்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். பூலாங்கிழங்கு பொடி 100 கிராம். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. இது குளியல் அறையில் நீங்கள் வச்சுக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்கி அதுக்கப்புறமா உடல் முழுக்க போட்டு அப்புறமா குளிக்கணும். இந்த குளியல் பொடி நம்ம போடுறப்பையும் போட்டு உடனே தண்ணி ஊற்றி கழுவிடக்கூடாது. குளியல் பொடி போட்டு 1 நிமிடமாவது நம்ம காத்திருக்கணும். அதுக்கப்புறமா குளிச்சுக்கலாம். எவ்வளோ நேரம் இருக்கீங்களோ அவ்வளோ பலன்கள் அதிகம்.
அப்போ இப்படி செய்கிறப்பயே நம்ம தோலில் தேய்க்கக்கூடியது மூலிகைகளாக தான் தேய்க்கணும், நல்ல பொருட்கள் தான் தேய்க்கணும். அதுக்கடுத்தது குளியல். நம்ம அதை தேய்ச்சி குளிக்கிறப்ப ரிவர்ஸ் ஆர்டரில் தேய்ச்சி குளிக்கணும். இப்போ நம்ம ஸ்கின் இருக்குது, வயதாகிறப்ப என்ன ஆகும்? லூஸ் ஆகும், கீழ் நோக்கி போகும். உடலில் மேக்னெட்டிக் பவர், காந்த சக்தி கம்மி ஆகிறப்ப. அப்போ நம்ம ஃபேஸுக்கு இப்போ தேய்ச்சிக்கிறோம் அப்படின்னா மேல் நோக்கி மசாஜ் பண்ணி தேய்க்கணும். கீழ் நோக்கி வரப்போ அழுத்தம் கம்மியாகவும், மேல் நோக்கி போகிறப்போ அழுத்தம் அதிகமாகவும் தேய்க்கணும். மார்பகங்கள் தேய்க்கிறோம், வயிறு இருந்து மார்பகங்கள் தேய்க்கிறப்ப மேல் நோக்கி போகிறப்ப அழுத்தம் அதிகமாக, கைகளில் மேல் நோக்கி வரப்போ அழுத்தம் அதிகமாக. அது மாதிரி மேல் நோக்கி ப்ரெஷர் கொடுத்து தேய்ச்சி கழுவணும். இது குளியலுக்கான முறை. அதுக்கு அடுத்தது குளியலுக்கு சூரணம் நம்ம சொல்லியிருக்கிறோம். அடுத்தது இதுக்கு உண்டான டியூரேஷன். எப்பொழுதுமே ஒரு சிகிச்சை அப்படின்னா அதுக்கு டியூரேஷன் இருக்குது. அப்போ இது தினசரி செய்யக்கூடிய சிகிச்சை. அப்போ அதனால தான் நமக்கு வியாதிகள் வரக்கூடாது அப்படின்ட்டு நம்முடைய முன்னோர்கள் இதை பழக்கப்படுத்தினாங்க. அப்போ இதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் கிடையாது, 15லேருந்து 20 நிமிடங்கள் நம்ம குளிக்கணும். இப்போ இருக்கிற நமக்கு வாட்டர் ஸ்கேர்சிட்டியில் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேலே குளிக்கிறப்பயே நமக்கு அந்த சந்தேகங்கள் வரும். இருந்தாலும் 20 நிமிஷம் 15 நிமிஷம் குளிக்கிறது தான் நமக்கு பலன்களை கொடுக்கும். அப்போ அது சொல்லி தானே ஆகணும். அதனால் வாய்ப்பு கிடைக்கிறப்ப இது மாதிரி நீண்ட நேரங்கள் குளிக்கணும். குளியல் அப்படின்னாலே மினிமம் 15 to 20 மினிட்ஸு இந்த அளவுக்கு குளிக்கணும். சரி, குளியல் முறைகள் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். மேலும் திரும்ப நம்ம அடுத்த ஒரு காணொளியில் பார்க்கலாம். நன்றிங்க. வாழ்க வளமுடன்.